வணக்கம் நண்பர்களே. மாந்திரிகம் முழுமையா கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். மாந்திரிகம் கடல் அளவு நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம். மாந்திரிகங்கிறது ஒரு கலை. தன்னை பாதுகாக்கிறது எப்படி, வசியம் சார்ந்த விஷயம் எப்படி. இப்போ மாந்திரிக புக்கு ஏடுகள்ல உள்ளதை நம்ம கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு தெளிவாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ ஒரு வசியத்துக்கு ஒரு 10 எச்சினியை வச்சு நம்ம பண்ணோம்னா தேவையில்ல. வசியத்துக்கு ஒரு எச்சினி போதும். முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, மாந்திரியத்தை கத்துக்கூடக்கூடிய விஷயங்களை நீங்க இப்ப எங்களுடைய மந்திராலயெல்லாம் மனப்பாடம் பண்ண, எழுத 108 தரம், 1,08,000 தரம் இல்லை. 1,08,000 தரம் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, முன்னோர்கள் அப்போ இந்த எழுதுறது வைக்கிறது ரெக்கார்டிங் இல்லாதனால அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம ஒரு 108 திரு 1008 ரத்த 1,08 இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு வேலை இல்லை. நீங்க நம்ம சாமுண்டி மந்திராலயம் பொறுத்த அளவுல நீங்க எழுத படிக்கிறதுக்கு உங்களுக்கு 90% வாய்ப்பு இல்லை. ஒரு சில விஷயங்கள் நீங்க மறந்துடுவீங்கன்னா தான் எழுதுகிறோம். முக்கியமான விஷயங்கள் தான். அதாவது ஒருவரை செய்வனையிலிருந்து காப்பாற்றணும், ஒருவருக்கு செய்வனை செய்யலாம். அதாவது நாங்க எப்போதுமே 2 விதத்தை கற்றுக் கொடுப்போம். நான் பாசிட்டிவும் கொடுப்போம், நெகட்டிவும் கொடுப்போம். ஒருத்தனை காப்பாற்றவும் செய்வனை மாந்திரிகத்துல 2மே வரும். செய்வனை காப்பாத்துறதுக்கு உண்டான மந்திரத்தை லைட்டா மாத்தி போட்டீங்க அப்படின்னா அழகாக முடியாது. அவ்வளவுதான். ஒருத்தனை சேர்க்கறதுக்கு உண்டான வசிய மந்திரத்தை சொன்னா அந்த மந்திரத்தை மாத்தி வச்சோம்னா பிரிஞ்சிருவாங்க. ஒருத்தனை பணக்காரன் ஆக்கணும், ஐஸ்வர்யப்படுத்துறதுக்கு ஒரு மந்திரம், அதே மந்திரத்தை மாத்தி போட்டா அவன் தெருவுக்கு வர வச்சிருவாங்க. புரியுதா? ஒரு நோயை உருவாக்குறது, ஒரு நோயை காப்பாற்றுறது. அவ்வளவுதான், முடிஞ்சது. மாந்திரிகத்துல ஒரு மனிதனுக்கு இதுதான் தேவை. இதை மட்டும் கத்துக்கிட்டா போதும். இதை கத்துக்கிறதுடைய விஷயம் என்னன்னா, பிராக்டிக்கலா கத்துக்கணும். அதை செய்முறை விளக்கமாக கத்துக்கணும். சும்மா நான் அதை மனப்பாடம் பண்ணேன், இதை மனப்பாடம் பண்ண அதெல்லாம் தேவையில்ல. ஒருத்தவங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும், யாகம் பண்ணணும். அந்த யாகத்துக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பலிகள் கொடுக்கணும், என்னென்ன மூலிகைகள் கொடுக்கணும், என்னென்ன சாதனங்கள் கொடுக்கணும், அவ்வளவுதான். நமக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வேலை மிக மிக குறைவு. 30% தான் நமக்கு வேலை. கிட்டத்தட்ட ஒரு 70% பொருள்கள் மட்டுமே வேலை செய்யும். ஒரு பூசணிக்காவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சாபன வெற்றி பண்ண ஒரு செடி என்ன பண்ணும், ஒரு சாபன வெற்றி பண்ண ஒரு வேறு என்ன பண்ணும், அது அந்த ஒரு கணவன் மனைவியை வைக்கணும் அப்படின்னா 2 புதுமை செஞ்சு அந்த புதுமைக்கு உடையில எந்த வேற வச்சா வசியமாகவும் வேலை முடிஞ்சது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை 2 வார்த்தை தான். பிரிக்கனா என்ன பண்றது, அவ்வளவுதான். சேர்க்கனா என்ன பண்றது, எது